Hallelujah. So, Luke chapter 16, verses 19 to 22 இப்போ வாசிச்சோம். இங்கே verse 20ல லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான் என்று இருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த லாசரு ஒரு பெகர் அப்படின்னு போட்டிருக்கு. But there was a certain beggar named Lazarus. அது பெகர் என்பது ஒரு தவறானது. பிரதர் எக்கோ வருது, ஏதாவது பண்ண முடியுமா? மைக்கு கொஞ்சம் தூரத்துல வைக்கிறீங்களா? ஓகே. அப்போ அந்த பெகர் என்கிறதான அந்த வார்த்தை தவறு. இங்கிலீஷ்ல பெகர்னு போட்டிருக்கு, தவறு. கன்னடத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கன்னடத்துல பெகர்னு இருக்குதா? ஓகே, பெகர்னு இருந்தா அது தப்பு. தமிழ் பைபிள்ல அது எப்படி போட்டிருக்குன்னா தரித்திரன் போட்டிருக்கு. தரித்திரன் சொன்னா ஒண்ணும் இல்லாதவன் என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ்ந்தாலும் அவன் ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போக மாட்டான் என்பதை நாம் சங்கீதம் 37 வசனம் 25 நாம் வாசிக்கிறோம். Psalm 37 verse 25ல தேவனுடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போக மாட்டார்கள். Psalm 37 verse 25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இறந்து திரிகிறதுன்னா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நீதிமானுடைய சந்ததி, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லிவிட்டு வேதத்தில் இன்னொரு பகுதியில அவன் பிச்சைக்காரனா இருந்தான் என்று எழுதினால் அது எவ்வளவு தவறு என்று பாருங்கள். ஆகையினால அந்த வசனம் சரியில்லை, அந்த டிரான்ஸ்லேஷன் சரி கிடையாது. பெகர் என்று உங்கள் பைபிள்ல இருந்துச்சுன்னா அதை ஏழை என்று மாற்றிக்கொள்ளுங்கள். தரித்திரன் அல்லது ஏழை என்று நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் சரியான வேதத்துக்கு வசனத்துக்கு பொருத்தமான வார்த்தை, அதுதான் சரி. இந்த லாசரு என்னும் பெயர் கொண்ட அந்த தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். அந்த அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளால பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான்னா அந்த துணிக்கைகளை கூட யாரும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த துணிக்கைகளை கொடுத்திருந்தால் கூட ஒருவேளை அவன் பசி ஆறி இருப்பான். ஆனால் அந்த துணிக்கைகளை கூட யாரும் கொடுக்காதபடிக்கு அதை கூட இவன் கேட்டு வாங்கவில்லை. அதை நன்றாக கவனித்து பாருங்கள். இவன் அதை வேண்டுமானாலும் அந்த துணிக்கைகளையாவது எனக்கு கொடுங்களேன் என்று கேட்டிருக்கலாம். ஆனா அவன் கேட்கல, அவன் ஆசையாக இருந்தான். அந்த அளவுக்கு அவன் பசியோடு இருந்தான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன் அவன் இஸ்ரவேலிலே இருக்கிறதான நம்ம 10 கற்பனைகள், அதன் பிறகு நியாயப்பிரமாணங்கள், இவைகளை எல்லாம் நாம் படித்து பார்த்தோமானால் இஸ்ரவேலிலே ஏழை அல்லது பிச்சைக்காரன் என்று ஒருவன் இருக்கவே முடியாது. அங்கே எல்லாருக்கும் தான தர்மம் செய்வது என்பது நியாயப்பிரமாணத்திலே அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த லாசரு ஏன் அங்கே அவ்வளவு தூரத்துக்கு ஒரு அப்ப துணிக்கைக்கு ஏங்கக்கூடிய அளவுக்கு அவன் தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அவன் சத்தியத்திற்கு சாட்சியாக நின்றான்.
அவன் சத்தியத்துக்கு சாட்சியாக நின்று எந்த விஷயத்திலும் அவன் மற்றவர்களோடு ஒத்து போகாமல் அவன் நின்ற காரணத்தினாலே அவன் தன் ஜனங்களோட தன் ஜாதிகளோட சேர்க்கப்படாதபடிக்கு அவர்களாலே புறம்பே தள்ளப்பட்டான். இன்றைக்கும் நாம் அதை பார்க்கிறோம். நாம் சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் கூட நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப நீங்கள் எல்லாம் இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவோ போராட்டங்களை உங்கள் குடும்பங்களிலே சந்தித்துக் கொண்டுதான் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் மாத்திரம் உங்கள் கையில் வருமானம் எதுவுமே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இந்த சத்தியத்தை வைத்துக் கொண்டு இந்த சத்தியத்தை விசுவாசிக்காத உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரரிடத்தில் நீங்கள் போனால் கூட ஒரு நாள் 2 நாள் தருவார்கள். 3ஆம் நாளில் நீங்கள் அவர்களுக்கு பாரமாகி விடுவீர்கள். உங்களை புறம்பே தள்ளி விடுவார்கள். அல்லது சொல்லுவார்கள், நாங்கள் சொல்வதை நீ ஏற்றுக்கொள், எங்கள் சபையில் நீ மெம்பர் ஆகிவிடு, எங்கள் பாஸ்டர் இடத்துல சொல்லி உனக்கு தேவையானவைகள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று நம்மிடத்தில் சொல்லுவார்கள். லாசருவினிடத்தில் அநேகர் அப்படி சொல்லி இருக்கக்கூடும். நீ ஏன் இப்படி எல்லாரோடையும் ஒத்து போகாமல் எல்லாருக்கும் விரோதமாக நீ நிற்கிறாயே என்று சொல்லி அநேகர் அவரிடத்தில் பேசியிருக்க முடியும். இதே நிலைமைதான் யாகுஷுவாவுக்கு கூட. யாகுஷுவா இந்த உலகத்தில் வரும் பொழுதும் அவரும் இதே போல வித்தியாசமான போதனைகளை எடுத்துக்கொண்டு வந்ததுனாலே அவரையும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் அவருடைய சீஷர்கள் கூட பசியா இருந்தார்கள் என்பதை நான் நினைக்கிறேன். அது யோவான் அல்லது மத்தேயு 12ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே யாகுஷுவாவும் அவருடைய சீஷர்களும் பசியோடு இருந்தார்கள் என்று நாம் அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். அதை பசியோடு இருக்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே யாகுஷுவா ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். யாகுஷுவா கூட இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் அங்கே பசியா இருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த மகா மனிதர் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் பசியாக இருந்தார்கள்? ஏனென்றால் இவர் தமது வல்லமையை தம்முடைய காரியங்களுக்காக ஒருபோதும் பயன்படுத்தினதில்லை. சத்தியத்திற்கு உண்மையான சாட்சியாக கடைசி வரைக்கும் நின்றார். எதையும் தன்னுடைய சுய லாபத்திற்காக அவர் அதை செய்யவில்லை. ஆகையினால அவர் மரிக்கும் போது அவர் தரித்திரனாய் இருந்தார், ஆனால் ஐஸ்வர்யவானோடு கூட இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசி வரைக்கும் அவர் தரித்திரனாகவே இருந்தார் என்றுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப யாகுஷுவாவை போலத்தான் இந்த லாசருவும் சத்தியத்துக்கு சாட்சியாக நின்றபடியினால அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றைக்குமே பாரம்பரிய சபைகள் மனிதனால் ஆளப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தேவனால் பரிசுத்த ஆவியால் ஆளப்படுகிற சபை அல்ல, அது மனிதனால் ஆளப்படக்கூடிய ஒரு சபை. அங்கே தேவ வசனங்களை அவர்கள் சொன்னாலும் வேத காரியங்களை அவர்கள் செய்தாலும் கூட அவர்களை ஆளுகை செய்வது யார் என்று பார்த்தால் மனிதன்தான். அங்கே தேவன் அவர்களை ஆளுகை செய்வதில்லை. அந்த மாதிரி ஒரு கூட்டத்திலே திடீரென்று ஒருவன் எழுப்பி நீங்கள் செய்வது தவறல்லவா என்று சொல்லும் பொழுது சொந்த குடும்பத்தாலேயே புறக்கணிக்கக்கூடிய நிலைமை அவருக்கு வந்து விடுகிறது. இப்படி சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்கும் பொழுது முதலாவது குடும்பம் வெளியே தள்ளும், பின்பு சபை அவரை புறம்பே தள்ளும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சபை எல்லாருக்கும் சொல்லிவிடும், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்தால் உங்கள் வீட்டில் அவனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், ஏற்றுக்கொண்டீர்களானால் உங்களையும் நாங்கள் புறம்பே தள்ளி விடுவோம் என்று ஒரு எச்சரிக்கை கொடுப்பதினாலே எந்த ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படியாக வீடு வீடாக போய் கடைசியில இந்த ஐஸ்வர்யவான் வீட்டிலும் வந்து அவர் சத்தியத்தை பிரசங்கித்திருக்கிறார். அவர் சொன்னது சத்தியம் என்று அந்த ஐஸ்வர்யவானுக்கு தெரிந்தபடியினாலே வீட்டுக்குள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, வீட்டிலிருந்து அவருக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை, ஆனால் வாசலில் கிடப்பதற்கு மட்டும் அவர் அனுமதித்திருக்கிறார். அப்போ உண்ண உணவில்லை, எப்படி உடுத்திருந்தாரோ அது நமக்கு தெரியாது. உடம்பெல்லாம்
புண்கள் வந்திருந்துச்சுன்னு சொன்னா அவர் குளித்திருக்க மாட்டார். குளிப்பதற்கு கூட அவருக்கு ஒரு வசதி இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ உடம்பெல்லாம் புண் வந்து அந்த நாய் வந்து அந்த பருக்களை நக்கும் போது அந்த நாயை விரட்டி விட கூட போதுமான பலம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்ப எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த கஷ்டங்கள்? ஒரு தேவனுடைய மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனா இருந்தால் அவன் ஒரு காலமும் தன் சுகத்தை அவன் பார்க்கவே மாட்டான். தேவன் எந்த நோக்கத்திற்கென்று அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்கென்று அவனை அழைத்தாரோ, எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை தான் குறிக்கோளாக வைத்திருப்பானை தவிர அவன் வேற எதற்கும் வளைந்து கொடுக்க மாட்டான். எந்த விதத்திலையும் ஆசை காட்டி ஒரு தேவனுடைய மனிதனை விலைக்கு வாங்க முடியாது. அப்படியானால் இந்த ஐஸ்வர்யவான் கண்டிப்பாக அவரை விலைக்கு வாங்கி இருக்க முடியும். என்ன சொல்லியிருப்பார்? என்னப்பா இப்படி முரண்டு பிடித்து கொண்டு இருக்கிற, கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா போதுமே, இந்த விஷயத்தை மட்டும் நீ பிரசங்கம் பண்ணாத, பாக்கி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், உனக்குன்னு ஒரு தனி வீடு நாங்க ரெடி பண்றோம், உனக்கு தேவையான எல்லாவற்றையும், உன் பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதா? நீ சொல்றதை எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம், நீ ஒரு நல்ல பிரசங்கி, அதையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம், ஆனா இந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குது, இந்த நாமத்தை பத்தி மட்டும் நீ சொல்லாம இரு, அல்லது நாங்கள் பண்ணுகிற அக்கிரமங்களை பத்தி மட்டும் நீ பேசாம இரு, போதும். பாக்கி நீ சொல்லுகிற சத்தியத்தை எல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கும் போது நீ மட்டும் யாகுஷுவ மசிகா நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஏன் நீ பிடிவாதம் பிடிக்கிற? அதனால உனக்கு என்ன லாபம்? நாங்கெல்லாம் பக்தி இல்லாதவர்களா? நாங்கள் தேவனை தேடாதவர்களா? பாரு, நான் இத்தனை ஏக்கர் நிலத்தை நான் சபைக்குன்னு எழுதி வச்சிருக்கிறேன், நான் இத்தனை லட்சம் ரூபாய் சபைக்குன்னு நான் நன்கொடை கொடுத்திருக்கிறேன், எனக்கு பக்தி இல்லையா? நீ என்ன கொடுத்திருக்கிற அப்படின்னு கேட்டா அவரு சொல்லுவாரு, நான் ஒன்னும் கொடுக்கல. அப்ப இந்த சின்ன விஷயத்தை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டனா உன்னையும் பாரு, அந்த பாஸ்டரை போல, அந்த ரெவரண்ட போல உன்னையும் நாங்க வாழ வைப்போம். ஆனால் தேவனுடைய மனிதன், உண்மையான தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு மனிதன் இந்த காரியத்துக்கெல்லாம் மயங்க மாட்டான். ஏன்னா அவனை அழைத்தவர் தேவன், எல்லாருக்கும் மேலானவர், உன்னத அழைப்பை பெற்று, உன்னதமானவரிடத்திலிருந்து அழைப்பை பெற்று அவன் ஊழியத்துக்கு வந்திருக்கும் போது மனிதர்களுடைய எந்த காரியமும் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் தான் பெற்ற தரிசனம், தான் பெற்ற அழைப்பு, அதை நோக்கி அவன் நடந்து கொண்டிருந்ததனுடைய பலன்தான் இன்றைக்கு அவன் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கடந்து பருக்கள் நிறைந்தவனாய் அவன் கிடக்கிறான். ஆனாலும் தான் வைத்த விசுவாசத்தில் அவன் கொஞ்சமும் மாறவில்லை. ஒருவன் ஒரு காரியத்தை விசுவாசித்தான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக அதற்கு எதிரடையாக எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அவன் அந்த விசுவாசத்தை விட்டு கொஞ்சமும் மாற மாட்டான். அவன் என்ன விசுவாசிக்கிறான், அவன் என்ன போதிக்கிறான், அதற்கு எதிராகவே சம்பவங்கள் அங்கே நடக்கிறது. ஆனாலும் அவன் கலங்கவில்லை. அவன் தொடர்ந்து அதையே விசுவாசித்துக் கொண்டும் அதையே பிரசங்கித்துக் கொண்டும் அவன் இருந்தான். எந்த மனிதனும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாமல் இந்த ஒரு காரணத்தினால்தான் அவன் ரோட்டிலே வாசல் அருகே கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்ததே ஒழிய அல்லாமல் வேற எந்த காரணமும் கிடையாது. அவன் ஏழை அல்ல, அல்லது அவன் பிச்சைக்காரன் அல்ல. அவன் பிச்சைக்காரனா இருக்க முடியாது என்பதை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து நான் காட்டினேன். அவன் பிச்சைக்காரன் இருக்கவே முடியாது. இப்ப பாருங்க, அவன் மரித்தான், ஐஸ்வர்யவானும் மரித்தான். ஆனால் இவன் மட்டும் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். இங்கே பிச்சைக்காரன் என்றும் தரித்திரன் ஏழை என்றும் போட்டிருக்கிறபடியினாலே மரிக்கிற தரித்திரர்கள், மரிக்கிற ஏழைகள், மரிக்கிற பிச்சைக்காரர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய மடியிலே போயிடுவார்கள் என்று சொன்னால் அது கிடையாது. அப்படி யாரும் போக மாட்டார்கள்.
இன்றைக்கு சில சபைகள் அப்படிதான் போதித்துக் கொண்டிருக்கிறது. நீ ஏழையா இருந்தால் கவலைப்படாதே, நீ மரித்தால் ஆபிரகாமுடைய மடிக்கு போய்விடுவாய். போகவே மாட்டார்கள். ஆபிரகாமுடைய மடியில் போவதற்கு ஒரு விசேஷித்த தகுதி வேண்டும், ஒரு குவாலிபிகேஷன். அந்த குவாலிபிகேஷன் இந்த லாசருவிடத்தில் இருந்தது. என்ன குவாலிபிகேஷன் அது? விசுவாசம். விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்கக்கூடியதான ஒரு சுபாவம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு விசுவாசிகள் தான். ஆனால் அந்த விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வரும் பொழுது அந்த இடத்திலே நாம் விசுவாசிகளாய் நடந்து கொள்ளுகிறோமா? நம்மிலே அநேகர் இன்றைக்கு அவிசுவாசிகள் மத்தியில் போகும் பொழுது நாம் நகை போடாவிட்டால் எங்களை பரிகாசமாக பார்ப்பார்கள் என்பதற்காக என்ன செய்து விடுகிறோம்? அவர்களுக்காக நாம் நகைகளை போட்டுக் கொள்ளுகிறோம். அதே போல மேக்கப், லிப்ஸ்டிக் இதெல்லாம் நாம் பூசிக்கொள்ளுகிறோம். எதற்காக? அவர்கள் மத்தியில் போகும்போது நாம் அவர்களை போல இருக்க வேண்டும் என்று நாம் அங்கே செய்கிறோம். அப்படின்னா அவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள், இல்லையானால் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் போகும்பொழுது அவிசுவாசிகளை போல நம்மை மாற்றிக் கொள்ளுகிறோம். அது விசுவாசம் அல்ல. அது ஒரு காலம் விசுவாசமா இருக்க முடியாது. விசுவாசி என்பவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் தான் விசுவாசியாகவே இருப்பான். மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டான். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டான். அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலைமை இருந்தால் இன்றைக்கு லாசரு என்கிற கதை, ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற கதை நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். இது ஒரு கதை அல்ல. ஏன்னா இது உண்மை சம்பவத்தை தான் யாகூஷுவா இங்கே சொல்லுகிறார். கதையிலே பேர் வராது. அதே போல தனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்கிறதையும் தெளிவாக அங்கே சொல்லுகிறது. ஏன் அப்ப லாசருனுடைய பெயரை சொன்ன யாகூஷுவா ஏன் அந்த பணக்காரனுடைய பெயரை சொல்லவில்லை? ஏன்னா அவர் யாரையும் அவமானப்படுத்த விரும்ப மாட்டார். யாகூஷுவா யாரையும் அவமானப்படுத்த விரும்ப மாட்டார். சோ இந்த கதையிலே அவன் நரகத்துக்கு போகிறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய பெயரை சொல்லி, அப்போ அவனுடைய பெயரை சொன்னால் மீதி இருக்கிறவர்களுக்கும் அது தெரிந்து விடுமே, அப்பொழுது அங்கே ஒரு கெட்ட பெயர் உருவாகி விடுமே அந்த குடும்பத்திற்கு என்று சொல்லி யாகூஷுவா அந்த பணக்காரனுடைய பெயரை சொல்லாமல் லாசருனுடைய பெயரை மட்டும் சொல்லுகிறார். அவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவன். அப்போ இந்த லாசரு மரித்த உடனே ஏன் ஆபிரகாமின் மடியில் கொண்டு விட்டார் என்றால், உடனே நமக்கு கற்பனை வரும், அங்கே ஆபிரகாம் சம்மணக்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், இவரை கொண்டு நேர அவருடைய மடியிலே உட்கார வைத்து விட்டார்கள் என்று நாம் நினைத்தால் அப்ப நாம வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இது எல்லாமே ஒரு உருவக சொல், அதாவது ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். அப்ப ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் சொன்னா அதிலிருந்து நாம் அதுக்குள்ள கருத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அப்படியே நாம் அதை கற்பனை பண்ணிக்கொள்ளக்கூடாது. இப்ப யாகுவா நித்திய கண்மலையா இருக்கிறாரு சொன்னா ஊர் உலகத்துல இருக்கிற பாறையெல்லாம் யாகுவான்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் எல்லாமே யாகுவா தானே? அப்போ இருக்கிற மலையெல்லாம் யாகுவாவா? அப்படி இல்லை. அப்ப நம்ம அதுல இருந்து ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்ப அது மாதிரி ஆபிரகாம் மடி என்று சொல்லும் பொழுது நாம் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஆபிரகாம் யார் என்றால் விசுவாசத்தின் தகப்பன். அப்ப அந்த விசுவாசம் என்பதனுடைய மடியில் தான் இவன் கொண்டு போய் விடப்படுகிறான். அதாவது அவனுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்து இருக்கிறார். இந்த பூமியில் வாழ்ந்த காலத்துல ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தாரோ அதே போல இந்த லாசரு எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசித்தார். இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் எந்த சோதனையில மிகச்சிறந்த விசுவாசம் என்று எண்ணப்பட்டது? முதலாவது, குடும்பத்தை விட்டு புறப்பட்டு வா,
புறப்பட்டு வா, நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எந்த தேசம் என்று அறியாமலேயே தேவனுடைய வார்த்தை கேட்டு புறப்பட்டார். விசுவாசத்துல நம்பர் 1. அடுத்து 2வது விசுவாச விஷயத்தை பார்த்தீர்கள் என்றால், அவரை வயதான பிறகு குழந்தை பெற முடியாது என்கிற சூழ்நிலையில சாராளும் ஆபிரகாமும் இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு கர்ப்ப பிறப்பை நான் தருவேன் என்று யாகோவா வாக்களிக்கும் போது அதையும் அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசம் நம்பர் 2. இனி 3வது விஷயம், விசுவாச நம்பர் 3 என்ன என்று பார்த்தீர்களானால், அப்படி பிறந்த அந்த குழந்தை ஒரு வாலிப பருவம் வரும் பொழுது அந்த குழந்தையை நீ எனக்கு பலி கொடு என்று தேவன் சொன்னார். அப்ப பலி கொடுப்பதற்கு சமமாக கத்தியை எடுத்து அந்த பிள்ளையை வெட்ட போகக்கூடிய அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருந்தது. அப்ப அதுதான் அவரை விசுவாசியின் தகப்பனாக்கினது. இப்ப அந்த அளவுக்கு சோதிக்கப்படாவிட்டாலும் அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் சத்தியத்தின் நிமித்தமாக நிந்தைகளை சகித்து, பாடுகளை சகித்து, வறுமையை சந்தித்து அவர் இவ்வளவு தூரம் சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்கிறாரே, இதை தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்துக்கு ஒப்பாக கணக்கிடுகிறார். இதை ஆபிரகாமின் விசுவாசத்திற்கு ஒப்பாக கணக்கிடுகிறதுனாலே இவன் மரித்த போது ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான் என்று யாகோவா சொல்லுகிறார். அப்போ சாதாரண மனிதன் கூட விசுவாசியா இருந்தால், சத்தியத்திற்கு சாட்சியாக நின்றால், அவன் கண்டிப்பாக அந்த ஆபிரகாமின் மடியில் போய் சேர முடியும் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம். இப்படி சொல்லிவிட்டு அங்கே சொல்லுகிறார் பாருங்க, அந்த பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான், 24ஆம் வசனம், 24th verse. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்றான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். ஒரு பெரிய டிவிஷன், ஒரு பெரிய பிரிவினை, பெரிய பிளவு அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிளவு என்ன? அது உண்மையிலேயே ஒரு பெரிய பிளவா? பாருங்க, 2 பேரு தொட்டு தொட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாம், தொட்டு தொட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவர்களுக்குள் பெரிய பிளவை உண்டாக்கும். நம்ம ஒரே வீட்டில் இருக்கலாம், ஒரே கட்டில படுத்திருக்கலாம், ஒரே குடும்பத்தில் இருக்கலாம். ஆனா 2 பேருடைய விசுவாசம் ஒன்றாக இல்லாமல் போகுமானால் அவர்களுக்கு இடையில் அவ்வளவு பெரிய பிளவு இருக்கும். மனம் ஒன்று சேரவே சேராது. அவர் சொன்னாரு, நீ விரும்பினா கூட முடியாது அப்படிங்கிறார். அப்ப இந்த விசுவாசம் அவிசுவாசம் 2க்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம் தான் அந்த பெரும் பிளவு. அது நம்முடைய குடும்பத்தில் யாருக்குள்ளாகிலும் அப்படி இருக்குமானால் நாளடைவிலே அது பிளவாக போய்விடும், பெரும் பிளவாக போய்விடும். அதை இப்பொழுதே நாம் அடையாளம் கண்டு கொண்டு எதனாலே உங்களுக்கு அந்த அவிசுவாசம் வந்திருக்கிறது என்பதை அவர்களிடத்தில் பேசி அதை சரி செய்து விட்டால் நாம் அகன்று போக மாட்டோம். நமக்கு இடையிலே பிளவு வராது. நாம் அதை ஒரு கண்டிப்பாக பொறுப்பான ஒரு வேலையாக நாம் இதை தேடி செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது ஏன் நான் லாசருவை பத்தி அவன் இவ்வளவு தூரம் அவன் தேவனுடைய பிள்ளைதான், அவன் பிச்சைக்காரன் அல்ல என்று நான் சொல்வதற்கு காரணம், இப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் அந்த வேதனையில் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான்,
27ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அப்போ அவன் லாசருவும் ஐஸ்வர்யவானும் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல இவன் சாட்சியாக இந்த காரியங்களை அவன் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இவன் செவியை அடைத்து கொண்டான். அவன் பேசுவது சத்தியம் என்று தெரிந்தும் தன் மனதை அவனுக்காக திறக்கவில்லை. இப்பொழுது சொல்லுகிறான், நீர் அவனை அனுப்பும், அவன் ஒரு நல்ல பிரசங்கி என்று எனக்கு தெரியும், இவன் போய் பிரசங்கம் பண்ணினால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்போ அன்றைக்கு இவன் பிரசங்கத்தை கேட்காததுனால நான் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுகிறேன். இன்றைக்கு என் சகோதரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இவனையே நீர் மீண்டும் அனுப்பும் என்று சொல்லுகிறான். அப்ப இவன் அங்கே என்னவாக இருந்திருக்கிறான் பாருங்கள். லாசரு அங்கே ஒரு பிரசங்கியாக இருந்திருக்கிறான், ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்கிறான். ஆகையினால தான் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை அவன் உறுதியாக பிடித்து கொண்டு மரணம் பரியந்தம், யாகுஷுவா எப்படி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல இந்த லாசருவும் மரண பரியந்தம் தன்னை அவன் ஒப்பு கொடுத்தபடியினாலே ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். அங்கே அவன் தேற்றப்பட்டான். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் தேற்றப்பட வேண்டும் அல்லவா? அந்த தேற்றப்படுதல் என்பதுதான் இளைப்பாறுதல். ஒரு நாளிலே நமக்கு ஒரு அழைப்பு வரும். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பீர்களாக என்று சொல்லக்கூடியதான அந்த இனிமையான சத்தத்தை ஒரு நாளிலே நாம் கேட்க வேண்டுமானால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவர் அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மையாய் நடந்து கொள்ளுவோம். அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு அழைப்பு. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான தெரிந்து கொள்ளுதல். இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு காலமும் ஏழையா இருந்தா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காதீங்க, அது கிடையாது. விசுவாசத்தில் உண்மையா இருந்தால் நிச்சயமாக நாம் பரலோகம் போக முடியும். ஆகவே வேறு வழியிலே நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். வார்த்தையை நன்றாக கவனிப்போம். ஒருவேளை சில விஷயங்களை நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் எவ்வளவு முயற்சி எடுத்தாகிலும் அதை நாம் சரி செய்து கொள்ளுவோம். நம்முடைய விசுவாசத்தை சரி செய்து கொள்ளுவோம். நாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று தெளிவாக சொல்லுகிறார். நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்திருந்து நாம் தொடர்ந்து அந்த விசுவாசத்திற்காக நாம் முன்னேறி போகும் பொழுது இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க போகிறோம் என்று தெரியாது. ஆனால் நாம் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறதுனாலே இந்த வாழ்க்கையிலேயே நாம் எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிப்போம். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய விசுவாசத்தில் மட்டும் நாம் தளர்ந்து போகாமல் இருக்க கடவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1-2 வசனங்கள். Hebrew chapter 12 verses 1 and 2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற யாகுஷுவாவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம்.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டுமானால் நாம் அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரமாய் இருக்கிற யாகுஷுவாவை மாத்திரம் நாம் நோக்கி ஓட வேண்டும். வலது புறமோ இடது புறமோ நாம் நோக்கினால் நாம் விழுந்து போவோம். முன்னே நோக்கி நம்மை அழைத்தவரை நோக்கி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான விசுவாசத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருப்போமானால் நம்முடைய ஓட்டத்திலே ஒரு குறைவும் வராது. போராட்டங்களை அவர் எப்படி சகித்தாரோ, வசனம் என்ன சொல்லுகிறது? போராட்டத்தை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓடும் பொழுது லாசரு எப்படி தேற்றப்பட்டானோ அதே மாதிரி நாம் இந்த உலக மக்கள் மத்தியிலே நாம் நிச்சயமாக தேற்றப்படுவோம். அன்றைக்கு இந்த உலகத்திற்கு நாம் பெரிய சாட்சியாக நாம் நிற்போம். அன்றைக்கு என்றல்ல, இன்றைக்கும் தேவன் நம்மை அங்கே சாட்சியாக நிறுத்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்படியாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யாகுவா நமக்கு வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்தவர்களாய் விசுவாசத்தை இன்னும் புதுப்பித்துக் கொண்டு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் விசுவாசத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறதோ, இடையூறுகளாக இருக்கிறதோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அது வசனமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கைக்குரிய காரியமாய் இருக்கலாம், எந்த விஷயமாய் இருந்தாலும் அதை இப்பொழுதே சரி செய்து விட்டு நம் ஓட்டத்தை நாம் ஸ்டெடியாக நாம் ஓடுவோம். நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஆபிரகாமின் மடியில் நாம் உட்காரும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். லாசரு மரித்து ஆபிரகாமினுடைய மடியில் உட்கார்ந்தார். ஆனால் ஆபிரகாம் உயிரோடு இருந்து தான் பெரிய விசுவாசி என்பதை உலகத்துக்கு நிரூபித்தார். அதே விசுவாசம் தான் நமக்கு தேவை. நிச்சயமாக யாகுவா அதை நமக்கு அருளி செய்வார். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய நாமத்தினாலே ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே எங்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தின இந்த செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர், இந்த செய்தியின் மூலமாக நாங்களும் அதே விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்திற்காக கடைசி வரை சாட்சியாக நிற்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தி எங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தட்டும், எங்களை அதற்காக பலப்படுத்தட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நாளிலே நீர் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. விசேஷமாக சகோதரன் வர்கீஸ் குடும்பத்தை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தேவரே, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ராஜா. பரிசுத்தாவின் வல்லமையினாலே பிள்ளைகளுடைய விசுவாசம் ஊன்ற கட்டப்படட்டும் ராஜாவே. நன்றி அப்பா. விசுவாசிக்க போதுமான பலத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நீர் எப்பொழுதும் கூடவே இருக்கிறீர், எங்களை தனியே விடுவதில்லை என்பதை பிள்ளைகள் உணரும்படியாக நீர் கிருபை செய்யும். தூர இடத்திலிருந்து தொடர்பில் இருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அவர்களோடும் கூட இருக்கட்டும் ராஜாவே. இந்த செய்தி அவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி அருள் புரிய உம்முடைய திருக்கரத்திலே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசீகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென்.
Shalom, brother. Yahuwah Shalom. Yahuwah Shalom. Shalom, brother. Yahuwah Shalom. Shalom, brother. Yahuwah Shalom. Shalom, brother. Yahuwah Shalom.